ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டெட் எக்ஸாம் தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி மற்றும் 16ஆம் தேதியில் நடைபெற்றது. இதில் 16ஆம் தேதி நடைபெற்ற பேப்பர் 2, அதாவது பேப்பர் 2 பார்த்திங்கன்னா அப்பர் லெவல் அப்படின்ற மாதிரி ஹையர் கிளாஸ் கிடைக்கக்கூடியதுக்காக பேப்பர் 2 வந்து எழுதியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாட்டி அந்த பேப்பர் ஷெடியூல் விடும்போது அதனுடைய கேட்டகரி, அதாவது குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அதேமாதிரி ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ற மாதிரிலாம் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இதில் நம்ம நவம்பர் மாதம் 16ஆம் தேதி எழுதிய பேப்பர் 2 அதனுடைய பாஸ் மார்க்கு, கட் ஆஃப் மார்க்கு, அதேபோல் தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிடப்படும், எவ்வாறு தெரிந்து கொள்ள முடியும், அதேபோல் தற்போது இருக்கக்கூடிய நடைமுறைகள் எவ்வளோ பாஸ் மார்க் எடுத்தால் பாஸ் மார்க்குடைய நடைமுறை உள்ளது, அதில் ஏதேனும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளதா, என்ன காரணத்திற்காக அந்த கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளது என்பதை பார்க்கலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய நடைமுறை 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற டெட் தேர்வு பார்த்திங்கன்னா தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எவ்வளவு கட் ஆஃப் மார்க், குறிப்பாக பார்த்திங்கன்னா அனைவரும் கட் ஆஃப் மார்க் எவ்வளவு, பாஸ் மார்க் எவ்வளவு, அதை மட்டுமாவது ரிலீஸ் பண்ணும்போதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் ஆசிரியர்கள் பேப்பர் 2 பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் தற்போது பள்ளிகளில் பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் நிறைய பேர் நம்ம எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தேர்வு முடிவுகள் வெளியிட வேண்டும் அப்படின்ற மாதிரியும் அவர்களுக்கு விலக்களிக்க வேண்டும் என்றும் அதிகப்படியான ஆசிரியர்கள் தங்களது கோரிக்கைகளை சங்கத்தின் மூலமாகவும் கூட்டமைப்பு சார்பாகவும் கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றன. அதேபோல் அந்த அப்பர் லெவலில் பேப்பர் 2 எழுதியிருக்கக்கூடிய அனைத்து கேண்டிடேட்டும் எவ்வளோ மார்க் எடுத்தால், அதாவது பொதுவாக மற்ற மாநிலங்கள் தமிழகத்தை தவிர மற்ற மாநிலங்கள் 50% ஆஃப் மார்க் எடுத்தால் பாஸ் மார்க் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் அனைவருமே தமிழ்நாட்டிலும் 50% ஆஃப் மார்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கை வச்சது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான தவறான கேள்விகள் இருந்ததாகவும், அதை சரியான ப்ரூஃபில் சமர்ப்பித்து இருக்கதாகவும், அந்த சமர்ப்பிப்பின் அடிப்படையில் தங்களுக்கு ஒவ்வொரு தவறான கேள்விகளுக்கும் தேர்வு எழுதிய அனைவருக்கும் மதிப்பெண்கள், கூடுதல் மதிப்பெண்கள், ஒவ்வொரு மதிப்பெண்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும், அதேபோல் மொத்தம் 9 கேள்விகள் அதிகப்படியான கேள்விகள் தவறாக இருக்கிறது அப்படின்ற மாதிரியும், இதில் 9 கேள்விகள் ப்ரூஃப் சரியாக சப்மிட் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. இதில் பார்த்திங்கன்னா எத்தனை கேள்விகள் சரியாக உள்ளது, எத்தனை கேள்விகள் தவறாக உள்ளது என்பது அதாவது போர்டில் அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டுக்கு பார்த்திங்களா, அந்த tnp.dn.gov.in என்ற இணையதளத்தில் அவங்க பார்த்திங்கன்னா அந்த ஃபைனல் ஆன்சர் கீ எப்போ அப்டேட் பண்ணுவாங்கன்னா, ரிசல்ட் எப்போ வருதோ அப்போ தான் அப்டேட் பண்ணுவாங்க. அதை வரும்போது நம்ம எந்தெந்த கேள்விகள் தவறு, எந்தெந்த கேள்விகள் சரி என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அதனுடைய ஆன்சர் கீ வெளியிடப்பட்டது. அந்த ஆன்சர் கீயின் அடிப்படையில் தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சரிபார்த்து தங்களுக்கான மதிப்பெண்களை கால்குலேஷன் வச்சுருந்தாங்க. இதில் நமக்கு டெட் எக்ஸாம் TNDET தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு ரிசல்ட் டேட் எப்பொழுது வெளியிடப்படும், அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம், அதாவது 2025 டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும், அதேபோல் ஒரு மாத காலங்களில் வெளியிடப்படும் சொன்னது. ஆனால் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி முதல் வாரங்கள் முடிவடைந்து விட்டன. இன்னும் தேர்வு முடிவுகள் வெளியிடவில்லை. அது சம்பந்தமான தகவல்கள் எதுவும் வெளியிடவில்லை. இதில் பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கும் அதேபோல் ஹெல்ப்லைன் நம்பர் அதை கால் பண்ணி கேட்கும்போது ஸ்டில் ப்ராசஸிங், அதேபோல் 1 வீக்கில் அதுக்கு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும். அப்போ ஜனவரி 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த நமக்கு ரிசல்ட் வெளியிடப்படும். அந்த ரிசல்ட்டை நீங்கள் www.trb.dn.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் அதேபோல் இந்த கட் ஆஃப் மதிப்பெண் பார்த்தீங்கன்னா தற்போது இருக்க நடைமுறையில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 90 மார்க்கு 60% எடுத்துக்கணும். SC, BC, BCM, MBC, DNC, PW இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 82%. கால்குலேட் பார்த்தீங்கன்னா நமக்கு 82 நமக்கு கால்குலேட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி 55% எடுத்துருக்கணும். அதே மாதிரி ST கேட்டகரி 40% எடுத்தால் பாஸ், அதாவது 60 மார்க் எடுத்தால் பாஸ், அந்த மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் இந்த 50% ஆஃப் மார்க் வழங்க வேண்டும். அதாவது மற்ற மாநிலங்கள் 50% பாஸ் மார்க் அப்படின்ற மாதிரி அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் தங்களுக்கும் தமிழ்நாட்டிலும் 50% ஆஃப் மார்க் எடுத்தால் பாஸ் மார்க் அப்படின்றத சொல்ல வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை குறிப்பிட்ட சில ஆசிரியர்களுக்கு சில விலக்கு அளிக்கப்பட்ட தமிழக அரசு தரப்பாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதேபோல் மற்ற கட்சித் தலைவர்களும் தங்களது கோரிக்கை இதுக்கு முன்பு நடைபெற்ற அனைத்து தேர்வுகளும் தேர்வு தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பதவியை வைந்து வழங்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கைகள் முன் வச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தேர்வு முடிவு கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் நீங்கள் TRPக்கு ஏதாவது கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்ற பதில் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் பதிவுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதேபோல் இதேபோல் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.